ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னா என்ன, வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஜல் ஜீவன் மிஷன், ஒவ்வொரு வீட்டுக்கும் நீர் திட்டம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. இந்தியாவில் உள்ள 29 மாநிலங்களிலும் உள்ள அனைத்து மக்களின் வீட்டுகளுக்கும் நீர் கொண்டு போகிறது தான் இதோட திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கமே இந்தியாவின் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்துக்கும் வீட்டு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் வழங்குதல். இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிராமப்புற குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் வழங்குதலே ஜல் ஜீவன். அது மட்டும் இல்லாமல் நீர்நிலை பாதுகாப்பு, நீர் சேமிப்பு, நீர் மேலாண்மை நடவடிக்கைகளை ஊக்குவித்தல். ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் நீர்நிலை பாதுகாப்பு, உங்கள் ஊரில் உள்ள குளம், குட்டை, அந்த மாதிரி கிணறு, உரைக்கிணறு, அது எல்லாத்தையும் பாதுகாப்புறது. நீர் சேமிப்பை உயர்த்துவது, அது மட்டும் இல்லாமல் நீர் மேலாண்மை நடவடிக்கைகளை ஊக்குவித்தல். இது எல்லாமே ஜல் ஜீவனோட ஒரு பங்கு. கிராமங்களில் நீர் தரம் பரிசோதனை மையங்களை அமைத்து குடிநீரின் தரத்தை உறுதி செய்யல். எல்லா கிராமத்திலையும் நீரின் தர பரிசோதனை. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா நியூஸ் வரும், தண்ணியில் காலரா பரவும், தண்ணியில் மஞ்சக்காமலை, அது மாதிரி தேவையில்லாத நிறையா நோய்கள் பரவ தடுக்கிறதுக்காண்டி நீரின் தர பரிசோதனை மையங்களை அமைத்து குடிநீரின் தரத்தை உறுதி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நீர் எடுக்கும் சிரமத்தை குறைத்து அவர்களின் நேர சுமையை தளர்த்துறது. இந்த ஸ்கீம் மெயினாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தண்ணீரை எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டோம். இதே இப்போ அதர் ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா சைட்லாம் பெண்கள் தண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க வீட்டிலேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதனால் அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் பாதிப்படைவாங்க, நேரமும் அதிகமாக எடுக்கும். அதனால் நீர் எடுக்கும் சிரமத்தை குறைத்து அவர்களின் நேரச் சுமையை தளர்த்துறாங்க. இதுக்கு பங்களிப்பாக மத்திய அரசு 50% நிதி வழங்குகிறது, மாநில அரசு 50% நிதி வழங்குகிறது. கிராம பஞ்சாயத்து மற்றும் உள்ளூர் நீர்க்குழுக்கள் மூலம் திட்டம் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த ஜல் ஜீவன் திட்டம் எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னா, கிராம பஞ்சாயத்து மற்றும் உள்ளூர் நீர்க்குழுக்கள் மூலமாக செயல்படுத்திக்கிறாங்க. இதோடைய முக்கியமான என்னென்னா, நீர் வழங்கல் அமைப்புகள், போர்வெல், டேங்க், பைப்லைன் ஆகியவற்றும் அமைக்கப்படுகின்றன. இப்போ நீர் வழங்கும் அமைப்புகள்னால் என்னென்னா, ஒரு தண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுக்கணும்னா போர்வெல் போடணும். அந்த தண்ணி போர்வெல் போட்டு தண்ணி எடுத்து அந்த தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு டேங்க் கட்டணும். டேங்க் கட்டினதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப்லைன் அமைக்கணும். இது எல்லாமே இந்த நீர் வழங்கல் அமைப்புகள் ஜல் ஜீவன் மூலமாக ஏற்படுத்துகிறாங்க. இது மெயினாக ஏன்னா கிராமப்புற மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வீடுதோறும் வழங்கி ஆரோக்கியம், சுகாதாரம் மற்றும் வாழ்வாதார தரத்தை உயர்த்தும் மிகப்பெரிய திட்டமாகும். ஒரு கிராமப்புறத்தில் உள்ள மக்களுக்கு ஏன் சுத்தமான குடிநீர் கொடுக்கணும்னா, ஒரு தண்ணியிலேருந்து தான் அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், சுகாதாரம் கிடைக்கும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறோம்னு கொண்டு வரப்பட்டது தான் ஜல் ஜீவன் திட்டம். நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம் ஜல் ஜீவன் ஜல் ஜீவன், ஆனால் ஜல் ஜீவன் தான் இதுதான். எல்லா கிராமத்தில் உள்ள எல்லா வீட்டுக்கும் குழாய் மூலமாக சுத்தமான நீர் வழங்கணும். நீர்நிலை பாதுகாப்பு, நீர் சேமிப்பு, நீர் மேலாண்மை, அது எல்லாமே இந்த திட்டத்தின் எடுத்துக்கொண்டு படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.